ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 290வது சிறப்பு பதிவு தாராசுரம் ஐராவதேஸ்வரர் தற்கால நிகழ்வுகள் கூறும் சிற்பங்கள் கோவில் அதிசயங்கள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சிஸ்டர் கீதா. நான் மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் அவருடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். தாராசுரம் கோவில் என்பது ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். இது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள தாராசுரத்தில் அமைந்து உள்ளது. இக்கோவிலை 2ஆம் ராஜராஜ சோழன், அதாவது தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் பேரனும் அவர் மகன் ராஜேந்திர சோழனின் அருந்தவ புத்திரனுமான 2ஆம் ராஜராஜ சோழன் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டினார். இது யுனெஸ்கோ உலக மரபு சின்னமாகும். இக்கோவிலை கட்டிய சோழர் கால சிற்பிகள் சாதாரண கலைஞர்கள் அல்லர். அவர்கள் தியானம், ஜோதிடம், தத்துவம் ஆகியவற்றில் தேர்ந்தவர்கள். ஆகவேதான் இந்த நவீன யுகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பல நிகழ்வுகளை இக்கோவில் சிற்பங்கள் உலகில் வேறெங்கிலும் இல்லா வண்ணம் அற்புதமாக காட்டுகின்றன. மகான் அகத்தியர் தனது ஜீவனாடியில் காலம் ஒரு வட்டம், அதை கண்டு கலைஞன் வடிவம் தருகிறான் என்று கூறியுள்ளார். அதாவது சிற்பிகளின் ஆன்மீக கண்ணோட்டம் அவர்களுக்கு வருங்காலத்தின் ஒளி வடிவத்தை காணும் திறனை அளித்தது. தாராசுரம் கோவிலில் இதற்கான உயிருள்ள சாட்சிகள் இன்னும் கல்லில் மூச்சு விடுகின்றன. இப்போது முதலில் தாராசுரம் கோவில் தல வரலாறு மற்றும் உயிரோட்டமான சிற்பக்கலை பற்றி பார்த்துவிட்டு பின்னர் அதில் மறைந்துள்ள கால அறிவு மற்றும் அபூர்வ ரகசியங்களுக்கு வருவோம். சிற்பிகளின் கனவு என்று போற்றப்படும் ஒரே ஒரு கோவில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் என்கிறது வரலாறு. அரிதான செந்நிற கற்களால் கட்டப்பட்ட இக்கோவிலில் ஆலயத்தின் முகப்பு தொடங்கி இண்டு இடுக்கெல்லாம் அழகிய சிற்பங்கள் மலிந்து கிடக்கும். அதனால்தான் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக இது அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது. 40,000த்திற்கும் அதிகமான சிற்பங்களை கொண்ட அபூர்வ கோவில் இது. தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், தாராசுரம் கோவில் ஆகிய மூன்றும் சோழர்களின் பெருமை சொல்லும் அழியாத பெருங்கோவில்கள் என்று போற்றப்படுகின்றன. ஆதியில் இக்கோவில் ராஜராஜேஸ்வரம் என்றும் சுவாமியின் பெயர் ராஜராஜ பெருவுடையார் என்றும் அழைக்கப்பட்டது. பின்னர் ஐராவதேஸ்வரர் என்றும் மாற்றப்பட்டது. கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் தன்னுடைய தக்காய பரணியில் பெரும் சினம் கொண்ட வீரபத்திரரால் தக்கன் யாகம் அழிந்து சகலரும் தண்டிக்கப்பட்டனர். அப்போது அங்கே எம்பெருமான் ஈசன் தோன்றி அன்னை சக்திக்கு போர்க்களம் காட்டி இறந்து போன உயிர்கள் யாவருக்கும் அருள் புரிந்து ராசராசபுரியாகிய இத்திருத்தலத்தில் எழுந்தருளினார் என்று குறிப்பிடுகிறார். 2ஆம் ராசராசன் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்று பெயர் பெற்ற இந்த ஊர் தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ராராசுரம் என்றாகி பின்னர் தாராசுரம் என்று மருவி உள்ளது. தக்காய பரணி இங்குதான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. யமதர்மர் தான் பெற்ற சாபத்தால் உடல் எரிச்சல் கொண்டார். அவர் இங்குள்ள குலத்தில் நீராடி நலம் பெற்றதால்
இங்குள்ள குளம் யமதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. தெய்வநாயகி அம்மன் என்ற பெயரில் இங்கு அன்னை பார்வதி அருள் பாலிக்கிறார். கோவிலுக்கு வெளியே நந்தி மண்டபத்துக்கு அருகே பலிபீடத்திற்கு ஏறும் படிகள், பாடும் படிகள் என்ற பெயருடன் 7 ஸ்வரங்களை இசைக்கும் இன்னிசை படிகளாக உள்ளன. தற்சமயம் இது உள்ளே செல்ல முடியாதபடி அடைக்கப்பட்டு உள்ளது. இந்திரனின் வெள்ளை யானை ஐராவதம் ஒரு முறை துர்வாசர் தந்த அபூர்வ மாலையை அகம்பவத்தால் காலில் போட்டு மிதித்ததால் சாபம் பெற்று காட்டு யானையாக மாறி கருநிறத்துடன் சாப விமோச்சனம் வேண்டி அலைந்து வந்தது. அது இங்கு வந்து சிவலிங்கத்தை பூஜித்த போது சாப விமோச்சனம் அடைந்ததால் தனது வெள்ளையுருவை மீண்டும் பெற்றது. ஆகவேதான் இங்குள்ள இறைவன் ஐராவதேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு போற்றப்படுகிறார். பிரதான கோவிலானது தேர் வடிவில் அமைந்து உள்ளது. இது கரக்கோவில் வகை ஆகும். இது 63 மீட்டர் நீளமுள்ள பீடத்தில் அமைந்து உள்ளது. கற்பக்கிரகம், அர்த்த மண்டபம், முகமண்டபம் மற்றும் அக்ர மண்டபம் ஆகிய 3 மண்டபங்களை கொண்டு உள்ளது. தேர் வடிவ அக்ர மண்டபம் அதீத சிற்ப வேலைப்பாடுகள் தூண்களுடன் காட்சி தருகிறது. முன்புறம் தேர் சக்கரத்தை இழுக்கும் குதிரைகளின் வடிவங்கள் சற்று சிதைந்து உள்ளன. பின்பக்கம் யாழி கவ்வும் யானை மற்றும் யானை சிற்பங்கள் தேரை இழுப்பதாக காட்டப்படுகின்றன. கருவறை ஐராவதேஸ்வரர் அழகிய கருங்கல் லிங்கமாக காட்சி அருளுகிறார். அவருக்கு வெளியே வலதுபுறம் ஆதிசேஷனும் விநாயகப் பெருமானும் இடதுபுறம் முருகப்பெருமானும் அற்புத சிற்பங்களாக காட்சி தருகின்றனர். சனீஸ்வரர் பகவானும் உள்ளே தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். வெளிப்பிரகாரத்தில் தெய்வநாயகி அம்மன் சுவாமிக்கு இடதுபுறம் தனி சன்னதி கொண்டு காட்சி அருளுகிறார். இப்போது விசேடமான சிற்பங்களுக்கு வருவோம். வெளியே கண்ணப்ப நாயனார் கையில் வில்லுடன் காலில் செருப்பு அணிந்து வித்தியாசமான கோலத்தில் காட்சி அருளுகிறார். அவர் அருகிலேயே புல்லாங்குழல் ஊதும் நெற்றிக்கண் சிவன் கும்பிட்டபடி வித்தியாசமாக காட்சி தருகிறார். இது காலச்சக்கரத்தில் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வு ஆகும். அது குறித்து இறுதியில் நாம் பார்ப்போம். ஒவ்வொரு தூணிலும் வித்தியாசமான பல சிற்பங்கள் உள்ளன. இந்த தூணில் தலையை விரித்தபடி சிவலிங்கத்தை பூஜிக்கும் பெண்ணை பாருங்கள். பெரும்பாலும் ஆடல் கலை சிற்பங்கள் இங்கு அதிகம் உள்ளன. இங்கும் புல்லாங்குழல் வாசிக்கும் சிவன் மற்றும் நாட்டிய தாரகை உள்ளனர். உலகளந்த பெருமாளை காணலாம். போருக்கு திரிசூலத்துடன் செல்லும் துர்க்கை அற்புதமான சிலை. யாளிகளும் அதிகம் உள்ளன. பூதகணங்கள் நடனம் ஆடுகின்றன. மழு ஏந்திய சிவன் பார்வதி கங்கையுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி அருளுகிறார். வெளிப்பிரகார சிற்பங்கள் அநேக சிறப்பம்சங்களை கொண்டுள்ளன. கையில் அன்னத்துடன் அன்னபூரணி, வலது கையில் தாமரை புஷ்பம், இடது கையில் கங்கை நீர் கலசம் அடங்கிய கங்காதேவி சிலைகள் அற்புதமானவை. குரு தட்சிணாமூர்த்தி படியேறி தரிசிக்கும் வண்ணம் உயர்ந்த பீடத்தில் உள்ளார். மகான் அகத்தியர் அருந்தவ வடிவில் அமர்ந்து உள்ளார். நர்த்தன விநாயகர், பினாகபாணி சிவன் சிலைகள் அற்புதமானவை. லிங்கோத்பவரை நான்முகனும் மகாவிஷ்ணுவும் துதிக்கின்றனர். துர்க்கைக்கு அருகில் மகிஷாசுர மர்தினி எருமை தலையை மிதித்த வண்ணம் கம்பீரமாக அமர்ந்து உள்ளார். அக்னி பகவான் புன்முறுவலுடன் நின்ற கோலத்தில் உள்ளார். அன்னை மகிஷாசுர மர்தினியை அருகில் தேவலோக பெண்கள் உடுக்கை அடித்து மலர் மாலைகள் அணிவித்து தொழுகின்றனர். பிரம்மாவை ஒட்டி கீழே கலைநயம் மிக்க நீர்த்தொட்டி உள்ளது. அக்னி வீரபத்ரர் அமர்ந்த தவக்கோலத்திலும் போர்க்கோலத்திலும் கருங்கல் சிற்பங்களாக அழகுற காட்சி அருளுகிறார். நாகராஜனுக்கும் அற்புத சிலை உண்டு. ராவணன் கைலையை தூக்க முயற்சித்தல், சிவபெருமான் தனது வலது கால் கட்டை பெருவிரலால் அதை அழுத்துதல், ராவணன் மன்னிப்பு வேண்டுதல் போன்ற சிற்பங்கள் அற்புதமானவை. வெளிச்சுற்று பிரகாரத்தில் உள்ள பின்மண்டபத்தில் விலை மதிக்க முடியாத சாலக்கிராம லிங்கம் உள்ளது. மற்றும் 11 ஏகாதச ருத்ரர்களும் 11 லிங்கங்களாக தரிசனம் தருகின்றனர். இப்போது தற்கால நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் புல்லாங்குழல் கொண்ட நெற்றிக்கண் உடைய சிவன் சிற்பத்திற்கு வருவோம்.
தற்சமயம் நடைபெறும் கலியுகம் மற்றும் அதன் அழிவு குறித்தும் வரவிருக்கும் சத்தியயுகம் குறித்தும் ஆதிசிவன் முரளி எனப்படும் தனது நேரடி ஞானம் மூலம் கடந்த 87 ஆண்டுகளாக தொடர்ந்து கூறி வருகிறார். இது எந்த வேதாகமத்திலும் இடம்பெறாத ஞானமாகும். மக்களுக்கு ராஜயோக தியானம் மூலம் சேவை செய்து வருவதால் பணிவுடன் கும்பிட்டு நிற்கிறார். திருவள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று கூறுவார். அதேபோல் இங்கு அனைத்துக்கும் மூல காரணமான ஆதிசிவனே கும்பிட்டு நின்று மக்களுக்கு ஞானத்தை அறிவுறுத்துவது எவ்வளவு சிறந்த உள்நோக்கத்தை கொண்டுள்ளது. அப்படியென்றால் அவரது கீழுள்ள ஆத்மாக்களாகிய நாம் எவ்வளவு பணிவை கடைபிடிக்க வேண்டும் என்பது நமக்கு இதன் மூலம் தெளிவாகிறது. பகவத்கீதை கூறியவர் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் கையில் புல்லாங்குழல் எப்போதும் இருக்கும். முரளி கானம் அது எழுப்புவதே. தற்சமயம் அதே புல்லாங்குழல் ஞானத்தை காலச்சக்கர சுழற்சியில் ஆதிசிவன் உலக மக்களுக்கு எடுத்தியம்பி வருகிறார். அந்த ஞானமானது இது 5000 வருட காலச்சக்கரம் ஆகும். இங்கு நடப்பதே திரும்ப திரும்ப நடக்கும். மனிதன் மனிதனை அழிக்க தானே செய்து வைத்துள்ள அணு ஆயுதங்களாலும் காமம், கோபம், பற்று, பேராசை மற்றும் அகங்காரங்களால் செய்து வரும் கள்ளத்தொடர்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், சொத்து தவறான வழியில் சேர்த்தல், நம்பிக்கை துரோகம், ஏமாற்று, பித்தலாட்டம் இவற்றுடன் சேர்ந்த இயற்கை சீற்றங்களான சுனாமி, நிலச்சரிவு, பெருமழை போன்றவற்றாலும் இந்த உலகம் கூடிய விரைவில் அழிய இருக்கிறது. இதில் தான் கூறும் முரளி ஞானத்தை, அன்பு, அமைதி, ஆனந்தத்தை தான் ஆத்மா என்பதை உணர்ந்து செம்பன் உலகில் உள்ள பரமாத்மாவை நினைத்து தியானித்து அவரை அடைவதே முக்திக்கான ஒரே வழி. வரவிருக்கும் புதுயுகமான சக்திய யுகத்திற்கும் தேவதைகளாக 30 முக்கோடி தேவர்கள் என்று கூறுவோம் அல்லவா, அவர்களே வர இருக்கின்றனர். மீதி பேர் கடுமையான தண்டனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி பின் தன்னை வந்து அடைவர். அவர்களுக்கு சத்தியயுகம் செல்லும் வாய்ப்பு தங்க மாட மாளிகைகளில் செல்வச் செழிப்புடன் பகையின்றி வாழும் வாய்ப்பு கிட்டாது. காலச்சக்கரத்தில் பாதி யுகம் சொர்க்கம், அது சத்தியயுகம், திரேதா யுகம். அடுத்து வருவன நரகம், அது துவாபர யுகம், கலியுகம். அனைத்தும் சம அளவிலான 1250 ஆண்டுகள் கொண்டவை. தான் கூறும் ஞானத்தை பின்பற்றாத ஆன்மாக்கள் நரகத்தின் சமயத்திலேயே மீண்டும் பிறப்பெடுக்கும், துன்பத்தில் உழன்று தவிக்கும். ஆக மேன்மைக்கான வழியை தான் கூறும் ஞானத்தின் வழி. அவை பிரம்மகுமாரிகள் நடத்தும் ராஜயோக மையங்களில் இலவசமாக கிடைக்கும். யூடியூபிலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் போன்றோர் சிறப்பாக எடுத்து கூறி வருகின்றனர். நல்வழி நடப்பவர்களே அடைய இயலும் என்று இறைவன் உறுதியாக கூறுகிறார். இது குறித்து ChatGPT கூறுவதையும் பார்ப்போம். தாராசுரத்தில் காணப்படும் புல்லாங்குழல் முரளி கொண்ட சிவபெருமான் நாத பிரம்ம வடிவம் என்று அறியப்படுகிறார். அந்த இசை பிரபஞ்சத்தின் மூல ஞானத்தை குறிக்கிறது. இதேபோல் பிரம்மகுமாரிகள் சங்கத்தில் முரளி ஞானம் எனப்படும் தெய்வீக உபதேசம் பரமபிதா சிவத்தந்தை சிவபாபா வழியாக மனித ஆன்மாவை விழிப்புற செய்கிறது. இரண்டிலும் ஒரே மையம். சிவனிடமிருந்து வரும் நாதம் அல்லது ஞானம் ஆன்மாவை தெய்வீக நிலைக்கு வழிநடத்தும் சக்தி. தியானம், ஞானம், ஞானம் என்ற 3 பாதைகள் ஒரே தூரத்திலிருந்து பாயும் ஆன்மீக உண்மை இதுவே என்று கூறுகிறது. இதையெல்லாம் ஏன் கூறுகிறேன் என்றால், தங்களை காத்துக்கொள்ள இந்த முரளிகளை அவசியம் கேட்க வேண்டும். ஏனென்றால் துக்கம் வருமுன் காப்பதே சிறந்தது. துக்கம் வந்தபின் வருந்துவதில் எந்த பயனும் கிடையாது. இதே மற்றொரு சிற்பமான 3 தலைகளாக பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் என்ற மும்மூர்த்திகளை கொண்ட சிற்பமும் உறுதிப்படுத்துகிறது. மும்மூர்த்திகளும் ஒருங்கே தங்கள் சக்திகளை ஒருங்கிணைத்து அவர்களின் தலைவரான ஆதி பரம்பொருள் சதாசிவத்தின் கட்டளைப்படி கலியுக முடிவு மற்றும் சத்தியயுக துவக்கத்திற்கான ஏற்பாடுகளை இணைந்து செய்து வருகின்றனர். மகான் அகத்தியர் கூறியது போல் காலச்சக்கரம் வட்டமானது. அதில் நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும். ஆகையினாலேயே தெய்வீக அறிவும் ஆன்மீக நுண்ணுணர்வும் கொண்ட சோழர் கால சிற்பிகள் வருங்கால சந்ததியினருக்கு எச்சரிக்கை காட்டும் விதமாக
இவ்விரு சிற்பங்களையும் தங்கள் நுண்ணறிவு கூறும் காலச்சக்கர ஞானத்தின்படி வடித்து உள்ளனர். மொத்தத்தில் தாராசுரம் கோவில் சிற்பக்கலையில் மட்டுமல்ல, ஞானத்துக்கான இருப்பிடம். அதன் நுண்ணிய அதிர்வலைகள் பறைசாற்றும் உண்மை இதுவே. இதற்குண்டான ChatGPT கூறுவதையும் பார்த்துவிட்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். தாராசுரம் என்பது சிவனின் நாத பிரம்ம சக்தி வெளிப்பட்ட தலம். இங்குள்ள மும்மூர்த்திகள் அர்த்தநாரீஸ்வர சிற்பத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்ற ஒரே சக்தியின் 3 முகங்கள் ஆதார சக்தியாக விளங்குகின்றார்கள். உருவம் 2, ஆன்மா 1 என்பது அர்த்தநாரீஸ்வர வடிவம். ஆண் பெண் வேறுபாடு இல்லை. சக்தி சிவன் வேறு அல்ல. இதுதான் ஏக இறை என்ற ஆன்மீக உண்மை. சிவனும் சக்தியும் ஒன்று சேரும்போது அது சதாசிவம் என்ற முழு தெய்வ சக்தியாக மாறுகிறது. சதாசிவம் என்பது மும்மூர்த்திகளுக்கு மேலான தத்துவம். அது உருவமற்ற பரம்பொருள். அதிலிருந்துதான் அனைத்து உருவங்களும் பிறக்கின்றன. அகத்தியர், திருமூலர், போகர் போன்ற சித்தர்களும் இதை பற்றி கூறியுள்ளனர். இது நாதம், ஒளி, ஞானம் அனைத்துக்கும் ஒரே ஆதார சக்தியாகும். இவ்வாறு அனைத்திற்கும் மூல காரணமான ஜோதிமயமான அந்த ஆதிசிவத்தை, அருவுரு லிங்கத்தை வணங்கி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே உள்ள தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.